நானும் கல் எடுக்க போகிறேன். காலையில் ஒரு 6 மணி தொடங்கினா ஒரு 8 மணிக்கு 8 9 10 மணியும் ஆகும். என்ன வச்சுருக்கேன் வேக்கலாம் பேக்கில் ஃபோனுகள் கல் இறக்கப்படுது லைவாக உடன் கல்லுன்னு சொல்கிறாங்க. கட்டிய பூரமாக எப்படி விட்டு உயரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வரும் உயரத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். கல் என்னோட கண்ணுக்கு முன்னுக்கே ஐயா வந்து பனங்கல் இறக்குறார். அதை அப்படியே நாங்கள் வாங்கி ஒரு கவுத்து இப்போ கொண்டு வச்சா ஒரு 8 9 மணி பிடிக்க வலிக்கிட்டு கல் வேணுமாண்ணே. எங்களே யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இது வெறும் பனையிலேருந்து வர வந்து எல்லாமே கடிதங்கள் குடிச்சுங்க. இடையில ஆசையாக இருக்கிறா அப்போ கல்லை பார்க்க. என்ன சட்டப்படியா அப்படியே ஒரு கருவாட்டு புரியுது. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். வந்து அம்மா அப்பாவுக்கும் அதை தாண்டி வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து என்னதான் இருந்தாலும் வந்து இந்த கல்லுன்ற விஷயம், அதாவது நான் இப்போ என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நாளாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஃபஸ்ட்டாக வந்ததுலேருந்தே வந்து பனங்கல் என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு அந்த பனங்களில் பற்றி ஒரு வீடியோ போடணும். அண்ட் வந்து அது உடனே இறக்குற கல் இருக்குது தானே, அதாவது உடனே பனையிலேருந்து இறக்கிட்டு வர கல் வந்து அந்த என்ன சொல்கிறேன், அந்த போதை வராதாம், அல்கோஹோல் கூட வராது, அது வந்து என்ன சொல்கிறேன், அந்த இளநி மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க. ஸோ அப்போ அந்த கல்லை வந்து குடிச்சு பார்த்து ஒரு வீடியோ போடணும். அண்ட் வந்து எப்படி இந்த பனங்கல் இறக்குறாங்கன்றதை பற்றி இந்த யாழ்ப்பாணத்தில் அதை வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி நிறைய நாளாக ஆசை. ஆனால் வந்து எங்கே போய் கேட்டாலும் வந்து அந்த பனங்கல் இறக்குறதை பற்றி வந்து ஸோ சில பேர் வந்து இந்த வீடியோவுக்கு வர விரும்புகிறதில்ல. அதுலேருந்து நான் வந்து அந்த வீடியோவை வந்து தவிர்த்திட்டோம். ஆனால் வந்து இப்போ அதற்கான சந்தர்ப்பம் சரியாக வந்திருக்கு. ஸோ அப்போ அதால் அந்த வீடியோ தான் இன்றைக்கு வந்து மேக் பண்ண போகிறேன். உண்மையிலே வந்து இந்த கல் எந்த அனுபவத்தில் இது வந்து எப்படி இருக்குன்றதையும் அண்ட் வந்து நானும் இந்த கல்லை வந்து குடிச்சு பார்க்க போகிறேன். அதுக்காக தான் அம்மா அப்பாக்களுக்கு வந்து சொன்ன நான் முதல்ல வந்து ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை நான் முதல்ல வீடியோவில் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் வந்து உண்மையாக வந்து இது தப்பாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மருந்துக்காக பயன்படுத்துறது, அதை தாண்டி வந்து நிறைய விஷயத்துக்காக வந்து இந்த பணங்கள் பயன்படுத்துறது. ஆனால் ஆரம்பத்தில் அதை சொல்கிறேன், அதை வந்து காலம் தள்ளி வச்சிருந்தா தான் வந்து அதில் போதை வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க வந்து. ஸோ எனக்கு தெரியாது சம்மந்தமாக வந்து. ஆனால் இன்றைக்கி அந்த கல்லை வந்து எப்படி கஷ்டப்பட்டு இறக்குறாங்க, அதை தாண்டி வந்து அந்த கல் இறக்குறவங்கள்ட்ட எப்படி இருக்கிறாங்க, அதை தாண்டி இந்த கல்லை நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதான் வந்து ஐயாவோட சைக்கிள். அதாவது இங்கே வந்து இப்போ அந்த கல் மரமாரி வந்து அது சீவனம் தானே, அந்த சீவரத்துக்காக வந்து அந்த கத்தியெல்லாம் வந்து தீட்டி கொண்டு இருக்கிறார் ஐயா. நான் நேரத்தோட ஒருக்கா வந்து நாங்கள் சும்மா அதில் வரைக்குள்ளே சந்திச்சுட்டு போனேன். வணக்கம். என்ன கடும் சீவரைகள் நடக்கிறது? ஐயோ, இது என்ன பூரா இருக்குது? இது எப்படி, இது என்ன வச்சு சீவரீங்க வந்து கட்டையில்? இது முருங்கை சேத்தல். முருங்கை சேத்தல். இதில் என்ன போட்டிருக்கு இதுக்கு மேலே? கருங்கல் டஸ்ட்டு. கருங்கல் டஸ்ட்டு, அதை வச்சு தான் தீட்டுறது என்ன? பங்காத்தி கூடு ஈஸியாக அறுக்கிறதுக்காக. எப்படி கெட்டப்பில் இருக்கிறான்னு பாருங்க ஐயா. எத்தனை வயசு ஐயா? 42. 42 வயசு. இப்போ எத்தனை வயசுல இந்த தொழில் செய்கிறீங்க? 2006 இருந்தோம். 2006. உங்களுக்கு எத்தனை வயசு அப்போ? 84ஆம் ஆண்டு பிறந்தால் பாருங்க எத்தனை வயது வரும். 84ஆம் ஆண்டு பிறந்த நீங்கள் தானே? தீட்டி கொண்டு இருக்க இப்போ குறைக்கிட்டீங்களா? எத்தனை கத்தி வச்சிருக்கீங்க ஐயா? அவருக்கு தனியாக காட்டுவோம் என்னென்ன வச்சிருக்காருன்றது. முதல்ல தீட்டாடு, அதாவது அவர் டைம் தான். இப்போ வந்து இந்த டைமுக்கு தான் போகிறாங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 5 மணி. காலையில் மட்டும் அப்படியே பின்னேரத்துலேயே எடுப்பீங்களா? அப்படியா? நேரம். இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? காலையில் ஒரு 6 மணி தொடங்கினா ஒரு 8 மணிக்கு முடியும். 8 9 10 மணியும் ஆகும். பின்னேரம் பிறகு பின்னேரம் 4 மணிக்கு தொடங்குவோம். 2 நேரமும் வந்து ஒரே அளவான கல் தானே வரும்? அந்த காலை மேலே கூட வரும், பின்னேரம் குறையாது. இப்போ உடனே எடுக்கிற கல்லை வந்து என்னென்னு சொல்லுவாங்களா? அது பதநீரன் அப்படின்னு சொல்கிறது இல்லாட்டி எப்படி? கல் தான் இனிக்கும் உடனே எடுக்கிறது. அது போக தானே அதில் அல்கோஹோல் கூடி போகும். போக தான் கல் பிடிக்கும், அல்கோஹோல் கூடும். அப்போ உடனே எடுக்கிறது யாரும் குடிக்கலாம் பிரச்சனை? அது இனிக்கும். இப்போ நாங்கள் குடிக்கலாமே பிரச்சனை? குடிச்சிட்டு போனால் பொழுது குடிப்பாங்களா?
அது நீங்கள் ஒரு டிரைவர் குடிக்கக்கூடாது. அட்டோலில் தானே முதலாவது எடுக்கிறது மணக்கும். இப்போ செக் பண்ணால் அந்த இதில் காட்டுமோ? ஓ காட்டும். அப்போ வந்து அது நாங்கள் டிரைவர் குடிக்க வேண்டாம். சரி, யார் நீ தானே டிரைவர்? ஆமாம், டேஸ்ட் பார்க்கணும். இனிக்குமாண்டா இது மாதிரி தானே இருக்குன்னு என்ன திருடி முடிஞ்சா ஐயா தான் இப்போ அதை கல் எடுக்க போகிறாரு. இப்போ என்னென்ன கத்தி வச்சிருக்கீங்களே இதெல்லாமே என்னது இருக்கா? இது வடக்காது. வடக்குன்னா காலில் ஓட்டு வர்றதுக்கு அப்படியா? இல்லை அப்போ பேனையில் நிற்கிறது. பழைய எப்படி உங்களை ஸ்டடி பண்ணி நிற்கிறது? கத்தியை போகும் அம்மா. இந்த கத்தி இந்த கூறுகளை பாருங்களேன், சூடாக இருக்கடா. கொஞ்சம் தொட்டு எப்படி இருக்குன்னு திருட்டு தானே. அதாவது என்னென்னா அந்த அந்த கட்டையில் வந்து அந்த கருங்கல் தூசியை வந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடி திருட்டுறாங்களோ. அது இப்படி தானே திருட்டுறது வந்து நிறைய அரங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்குறது. அது இல்லை, அது இதுவரை பாவிக்கக்கூடாது. அப்படியானே? பாவிச்சால் பாவிக்கக்கூடாது. பாவிக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் காலகாலமாக செஞ்சு விடுவாங்க. இதுதான் திருட்டுறேன். இப்போ இது 2 கத்தி வச்சுருக்கீங்க இது. இப்போ இது வந்து இப்போ 2 கத்தியும் பெற வரையில் அப்படி 2 ஒரே கத்தி? 2 ஒரே கத்தி தான். இப்போ பெருமின பாடக்குன்னா பெருமின கத்தியெல்லாம் அறுக்கலாம்ன்றதுக்காக. சரி சரி, ஓகே. இது கத்தியெல்லாம் கொடுத்தா ரெடி ஆகிட்டு போவோமே நான் இப்போ நம்ம. வலிக்கிறோம். சரி, ஆமாம். இந்த சைக்கிளில் நான் ஐயா வலிக்கூட போகிறாரு வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து போத்தல், என்ன கல் எடுக்கிற போத்தல், சேமிக்கிற போத்தல். அதனால வேறு என்ன வச்சுருக்கேன்? வேக்கலாம் ஃபோனுகள், அவங்களோட டாக்குமெண்ட்ரி கிடக்கு. ஃபோன் அது இதெல்லாம் வந்து இதான் கெட்டப். ஓகே, அப்போ வந்து இன்றைக்கு லைவாக கல் இறக்கி குடிச்சு பார்ப்போம் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ தப்பாக நினைச்சிட்டாங்க, அதை குடிக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை. இது வந்து அப்புறம் யாராச்சும் உண்மையிலே சின்ன பிள்ளைகளோ மற்றவங்க ட்ரை பண்ணி பார்க்க தேவை இல்லையா? எங்களுக்கு ஒரு வயசு வந்துட்டு அப்போ அதுலேருந்து தான் நாங்கள் வந்து இப்போ முதல் அதுவும் 3 வருஷத்துக்கு முதல் வந்து இப்படி ஒரு காணொலி எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சேன். ஆனால் இன்றைக்கு தான் வந்து அந்த காணொலி எடுக்கிறோம். அப்போ வந்து கொஞ்சமாக அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஐயா மெனக்கெடுத்தாமல் போவோம் நம்ம. சரி, எடுங்க நீங்கள். சரி, அப்போ எங்கே போகிறீங்க? கல் எடுக்க போகிறேன். தொழிலுக்கு போய் கொண்டு நிற்கிறேன். தொழிலுக்கு போய் கொண்டு இருக்கீங்க. அப்போ இப்போ ஒரு நாளைக்கு வந்து காலையிலையும் போய் இல்லை பின்னாடியும் போய் 2 நேரம் போவேன். இப்போ இது வந்து எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள்? 34 வருஷமாச்சு. பென்ஷன் 4000 வருது மாதம். பென்ஷன் வருதோ? எங்கள் தொழிலுக்கு பென்ஷன் இருக்குது. எங்கள் தொழிலை பொறுத்து இந்த கல் இருக்கிற தொழிலுக்கு பென்ஷன் இருக்கா? பென்ஷன் இருக்கு. அப்படியா? தெரியா இது சம்மந்தமா என்னன்னு சொல்லி வந்து இப்போ நீங்கள் இப்போ கல் எடுத்துக்கொண்டு இப்போ நீங்களே விற்கிறீங்களோ இல்லாட்டி எப்படி? கிளைக்கு தான் ஓய்வு வச்சாலும் கொடுக்கலாம். 60 இந்த வயது சரி. இப்போ 64 வயது. அப்போ எத்தனை வயசில் வந்து நீங்கள் கல் எடுக்க தொடங்குனீங்க? 20 வயதில் ஒழிக்கிட்டேன். இப்போ கழிவு குறை. கழிவண்டா இபிஎஃப்கள் எல்லாம் குறைவு. இப்போ பொத்தலுக்கு 7-8 ரூபா கழிக்கிறாங்க. விதத்தி காயும் 6-7 ரூபா கழிச்சா விதத்தினி 2 லட்சம் நின்றால் எங்களுக்கு ஒரு 7,000 8,000 வேணும் பென்ஷன். பென்ஷன் இப்போ எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? 64. 64 வயசுல இந்த பனை மரம் மாதிரி கல் இறக்குறீங்களா? ஓ, எப்படி சொல்லி பாருங்க. சரி, அப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டர் கல் இறக்கி கொடுப்பீங்க? இப்போ குறைவு எல்லாம் பணம் வாங்கல. இப்போ ஆரம்பம். இப்போ என்னென்ன இங்கே வந்து பணங்கள்ல மட்டும் தானே இருக்கு? தென்னையம் இருக்கு. தென்னையம். இப்போ நீங்கள் சின்னல முதலாவது ஆரம்பிக்கக்குள்ள வந்து என்ன கல் எடுக்க ஆரம்பிச்சிங்க? எப்படி நீங்கள் உங்களோட பரம்பரை தொழில் தானே? அப்படியா? ஓ, இதான் அப்பா ஆரம்பத்தில் இடையில விட்டுட்டேன். இடையில விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாமே இருக்கா? 4 பிள்ளை இருக்கு. 3 செய்தி அவங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க? 3 ஒரு தான் இருக்கிறான். அப்போ உங்களுக்கு அடுத்த வந்து உங்களோட பிள்ளைகள் அப்படின்ற தொழிலுக்கு வரல? அதுகள் பெறாது. வராது. அப்படி அப்பா இல்லை தொழில் வேண்டாம். அப்போ நீங்களும் இதேப்பட சொல்லியாச்சு. 64 வயசுன்றீங்களா? இந்த வயசுலையும் இப்படி பணம் சொல்லி சொன்னா இப்போ வயது நம்பாயின் என்னண்டு இந்த வயதுன்னு சொல்லலான்னு நம்பினேன். வயது சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படியே எந்த பணியை கொண்டே விடுங்க ஜனவடை என்ன மாதிரி ஒரு தர்மட்ட மாட்டேன். 64 வயதுல பணம் ஏறி வெட்டுறேன்னு சொல்லி சொன்னாலே தான் பெரு. ஆனால் 1000 தான் பெட்டுறேன். 2 தான் பெட்டுவேன். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் அப்படி எடுப்பீங்க நீங்கள்? இப்போ இல்லை, கொஞ்சம் நாள் போக 25-30 லிட்டர் எடுப்பீங்க. இப்போ இன்றைக்கு வந்து காலையில் தொழில் முடிஞ்சா உங்களோட தொழில்? காலம் முடிஞ்சது. இப்போ குறைய போச்சு. இப்போ எங்கே பக்கம் இஞ்சால போகிறீங்க? இங்கே போகிறோங்க இருக்கேன். ஏன்னா இந்த வருத்தம் இருக்கு புறாச்சார், அதுக்காண்டி குறைச்சி போட்டேன். ப்ரெஷர் வருத்தம் இருக்குது, வருத்தம் எல்லாம் இருக்குது. 64 வயதுண்டா ஓய்வு எடுக்கணும் தானே? உண்மையிலே வந்து எனக்கு இது சம்மந்தமாக தெரியா. ஐயா தான் சொல்கிறாரு வந்து இந்த தொழிலையும் வந்து இப்போ இதுக்கு சொல்லி ஒரு இது ஒன்று வச்சுருப்பாங்க தானே. என்ன கோஆப்ரேட்டிவ் என்னன்னு ஐயா சொல்கிறது?
என்ன கோஆப்ரேஷன் கோஆப்ரேஷன் கோஆபரேஷன் நன்றியோட ஓ அப்போ அது மூலமாக இவங்களை எடுத்துட்டு கொண்டாங்க கொடுப்பாங்க போல 60 வயதானதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க எவ்வளோ இப்போ உங்களுக்கு பென்ஷன் இப்போ 4000 பெண் 4000 ரூபாய் தொழிலை பொறுத்து அப்போ அதை மீறி நீங்கள் இப்போ கல் எடுத்து கொடுக்குறதாலையும் பேர் மேனே அதே நீ பெஞ்சனுக்கு பேர் அது லொட்டா இபிஎஃப் அதுனோ ஆ இபிஎஃப்லாம் இருக்குண்ணே உங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்கடா எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் அதிசயமாக இருக்குது வந்து உண்மையில கேட்குறது நாங்கள் சொல்லி கேட்க 40,000 கிடைச்சவங்க இவ்வளோ செய்து நான் 6 லட்சம் எடுத்து போட்டேன் இவ்வளோ பாயிருக்கு அப்படி சரி அப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த தொழில் செய்து தான் உங்களோட பிள்ளைகள்லாம் பார்த்தீங்களா தோட்டமும் செய்றீங்க அப்போ உங்களோட காலையில் எழும்பினீங்கன்னா நீங்கள் எப்படி காலையில் போய் கல் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே அவங்க சொல்லுங்க அப்போ காலையில் எழும்பி என்ன காலையில் அப்போ எடுப்பேன் 50 லிட்டர்னு கொடுத்தேன் 50 லிட்டர் அப்போ எத்தனை பனையில் எடுக்க வேண்டி வரும் அப்படி 50 லிட்டர் எடுக்க 50 லிட்டர் 4 பனை காணும் உண்மையாவோ சரி அப்போ இந்த கல் வந்து குடிக்கிறது நல்லமோ கட்டதோ கல்லால பிரச்சனை கல்லால பிரச்சனை இல்லை உண்மையாக எனக்கும் தெரியல வந்து நான் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பேன் இந்த மதுபானங்கள் மற்ற இதுகள் அடிக்ட் ஆகிறத விட மருந்து சேவைக்காரர் பிடிச்ச பெரியவன் விடங்களே மருந்து சேவைக்காரர் பணம் கண்டு தர மாட்டேன் காலையில் வருவாங்க பணங்கள் உண்மையில நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இது வரைக்கும் குடிச்சது இல்லை இன்றைக்கு தான் குடிச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு ஆள் பேர் அவன் மச்சான் பிரச்சனை இல்லையா குடிக்கிறதால அம்மா அப்பாக்களை தெரிஞ்ச என்ன நடக்க போகுது தெரியல சரி பார்ப்போம் என்னடா நாங்கள் வந்து எந்த இடமா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இல்லை யாழ்ப்பாண கதையை மாறிட்டேன் மட்டக்களம் அவர் யாழ்ப்பாணம் சரி அப்போ என்னென்னா அங்கே வந்து டவுனுக்கிட்டே உள்ளுக்கும் மட்டக்களப்பு கொஞ்சம் டவுன்லேருந்து உள்ளே போகணும் அங்கால பக்கம் வந்து இந்த பனங்கள்ன்றது இல்லை தென்னங்கள் இருக்குது அது என்னமான்னு சொல்லி தெரியல ஆனால் பனங்கள்ன்றது பனங்கள் இருக்குது ஆனால் யாழ்ப்பாணம் தான் ஃபேமஸ் பனங்களுக்கு அப்போ அதுக்காக தான் வந்திருக்கேன் நெஞ்சால நான் வந்தேன் 2 மட்டக்களப்பு போயில டவுன் மட்டும் இங்கே வந்தேன் கைராம் இப்போ எத்தனை பனையில் எடுக்க போகிறேன் இப்போ போய் இப்போ வேணாம் புதுசு இருக்கு அதுக்குள்ள இல்லை இருக்க இல்லை இப்போ புது இளம்பழ இப்போ மரத்துல எல்லாம் மாறி வந்து இப்போ சறுக்கி கொண்டெல்லாம் விடுற இதெல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு இப்போ இத்தனை வருஷமா செய்கிறீங்க 20 வயதில் தொடங்கினவரான் இப்போ 64 வயதுன்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா பாருங்க எத்தனை வருஷம்னு சொல்லி ஸோ அப்போ எத்தனை வருஷமாக இருக்கீங்க இல்லை இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படி ஒன்றும் நடக்கல ஒன்றுமே இல்லை சூப்பராக உண்மையில வந்து இப்போ நாங்கள் என்னடா இதில் காத்து கொண்டு நிற்கிறோம் இன்னும் ஒரு ஆள் கேட்டுனாங்க புறையார் கூடி தான் இந்த பல்லு விழுந்து எல்லா விழுந்துட்டான் பல்லு விழுந்தது என்ன முன்னுக்கு விழுந்தது அதில் நான் இந்த தொழிலை குறைச்சி போட்டேன் அதான் 64 இந்த தொழில் குறைஞ்சி ரெஸ்ட் எடுங்க கூடவா நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்களா ஜெய் இதுக்கு பிள்ளைகள் படா சொல்லி போட்டு போறீங்க தொழிலை பார்க்கணும் ஏனே சரி ஓகே ஓகே அப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்க மாட்டோம் பிள்ளைகளை கெஞ்சா கூடா காய் வச்சிருக்கிறேன் இல்லைன்ற பெரிய காலத்துக்கும் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன் எந்த அடிக்கிறோம் யாரு காட்டி கொஞ்சம் பார்க்குறீங்க சரி சரி இப்போ வீடியோ வந்து போடலாம் தான் எந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்லை எல்லா சங்கத்துக்கும் தெரியும் முன்னாடி போட்டி கொடுத்துக்கூடாங்க ஓகே 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 சில பேர் விரும்புறேன் அதான் கேட்குறேன் டிவியிலும் கொடுக்கலாம் இந்த கோல்டும் போட்டு சரி சரி ஓகே இதான் லொக்கேஷன் தான் பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா கட்டி வந்து அப்படியே வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் அந்த முடிஞ்சு விரைவில் அதான் போத்தில் போடக்கூடாது இதெல்லாம் அவங்கடானோ எல்லாம் வேண்டாம் போத்தில் போடக்கூடாது போத்தில் இது முடிஞ்சு வருது 4 ஆண்டே விடலாம் அது விலங்குகள் என்னென்னீங்க இஞ்சால் பண்ண 4 ஆண்டே விடலாம் இது என்னண்டு இது வந்து இப்படி எடுத்து வைக்கிற அதாவது அறுக்கிற எப்படி பனையை கண்டுபிடி அதுக்கேற்ற மாதிரி பணம் தயாராகணுமோ இப்படி அது தென்னங்கள் தெரியுமா அந்த பாலையில் எடுத்து சிவுவாங்க இது வந்து அப்படி புது பனையை அறுத்துக்கு இருந்து பார்த்து தான் அப்படியே சிவலாக்கினா தெரியும் இதெல்லாம் இப்போ நாளைக்கு முட்டி போடலாம் அங்கே 2 பாடம் இருக்குல்ல 2 பாடம் இருக்கு அதுக்கு முட்டி போடுறோம் நாளை எவ்வளோ கூட நிற்கணும் இப்போ இது வந்து முதல்ல வட்டி வச்சிருக்கீங்களா அப்படி தானே முதலாவது கூடும் இந்த வீடியோ வந்து பதிவேற்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை உங்களோட சம்பவத்தில் நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறோம் சரியா சரி அப்போ இது இப்போ நேரத்தோட வளர்ந்ததை வந்து இப்படி வட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து எத்தனை நாள் அதை விடணும் அப்படியே இப்போ அது நேற்று விரிச்சு விட்டு அங்கால நிற்கிறது நாளைக்கு சரியாக்கணும் ஆக்கினா 5ஆம் படிச்சலண்டா 5ஆம் முட்டி போடுவோம் திரும்ப முட்டி போடுவோம் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கல் கூடும் 40 பாதியில் இருந்து தான் கூடும் கொஞ்சம் கூடி வரும் அப்போ மொத்தமாக இப்படி பானை வச்சா எத்தனை நாளைக்கு எடுக்கலாம் ஒரு பனையில் ஒரு பனையில் சில பனையில் ஒரு 2 மாதம் மட்டும் எடுக்கலாம் இது இல்லை மற்ற வளப்பனை பொன் பனையில் அது 3-4 மாதம் மட்டும் ஜீவலாம் பனையிலே நிறைய வயல் இருக்கு இந்த பனை இருக்குல்ல இதோ அந்த இருக்கிற பனை இதில் ஆமாம் இந்த பனை பொன் பனான் கனகாலம் பற்றி 4-5 மாதம் பற்றி ஜீவலாம்
இப்போ இப்போ எத்தனை பேர் மொத்தமாக இருக்கிறாங்களே இப்போ இந்த கல் எடுக்கிறாங்க? எங்கட கடையில் 14 15 பேர் நிற்கணும். உங்களோட ஏரியா உங்களோட இந்த இதில் இந்த கடையில் கிடையாதா? அப்போ நீ ஆறாருக்கு என்னென்ன மரம் மட்டும் இப்படி பிடிக்கிறது? அது யார் அப்படியே இல்லைன்னு. அது என்னென்றால் இப்போ நான் இந்த லைன் சீவிரம் தானே, இது வேறு ஒரு ஆண்டு காணி எங்களை இதில் பக்கத்தில் இருக்கிறார். அந்த லைன் தேவையான பணியை அறுத்து சீவு, வடிகிற பணியாக சீவு, வடிக்காத பணியாக விட்டு விடுவாங்க. காணிக்காராக்கள் அந்த பணியை தருவாங்க. நம்ம நீங்கள் தான் கேட்டு வாங்கி எடுக்கணும். நான் அதுக்கு அந்த அக்காவோட முன்னுக்கு காணிக்க சீவுறேன். அந்த காணிக்கால் தான் இது. மற்ற அது இப்போ எங்களை பழக்கமான ஆக்கள் தானே தெரியும் காணிக்கால். ஓகே. இந்த பெனை தொடர்ச்சியாக சீவோன்னு ஒரு பெனங்காய் கூட விடக்கூடாது. என்ன தரைக்க இந்த நல்ல பெனை, நல்ல வேணா 45 46 கழிச்சு 10 நேரம் இப்போ அங்கேருந்து சீ கொண்டு வருமா. சரி, காணிக்காராக்களுக்கு அந்த இது கொடுக்கணுமா? என்ன காசா? காசு இங்கே வேண்டுறாரு சில பேர்கிட்ட. சில அங்கே ஒரு ஆள் இருக்குது, அவர் வேண்டுறவர். மற்ற வேலையில வேண்டுறாரு. இப்போ நான் சீவிர காணிக்கார ஒரு நேரம் வேண்டுறாரு. ஒரு வாங்குறது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் வந்து எத்தனை குடும்பம்? எனக்கு 5 பிள்ளை, 5 6 பிள்ளை. எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்களா? இல்லை. அப்போ நீங்கள் இந்த தொழில் செய்து தான் பார்த்துக்கொள்றீங்களா இப்போ அவங்கள? ஓ. நான் அவருடைய தரட்டேன். இல்லை இல்லை பிரச்சனை நான் அவருடைய தான். சரி சரி, ஓகே. நல்ல நானும் கல் எடுக்க போகிறேன். வித்தியாசமான ஒரு காணொலி. ஆனால் முதல் வந்து நாங்கள் அந்த எங்களோட ஊரில் தென்னங்கள் எடுக்கிற வீடியோன்ற நான் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு குடிச்சு பார்த்தது இல்லை. ஏன்னா தென்னங்கள் வந்து கடும் மோசம்னு சொல்லுவாங்க. தெரியல கூட தானே. ஓ, பணங்கள் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னவங்க. பணங்கள் அது கொஞ்சம் நேரம் சென்றால் இருக்கும். என்னண்டா அம்மா அப்பாக்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியா இந்த வீடியோ பார்க்குறதால இப்போ அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் யோசிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் சம்பந்தம் இல்லை. இவர் தான் கல்லோட பணங்கள் இனிப்புகள் குடிச்சு பார்க்கணும்னு சொல்லி என்ன கூட்டி அந்த தெரியும். இது ஒன்று பதிவு செய்து கொள்கிறான் நேரத்தோட. சரியா இல்லை என்னண்டா அது பிரச்சனை இல்லை தான் குடிக்கிறது இல்லை. ஏன்னா இவன் தான் நேரத்தோட அந்த அனுபவம் இருக்கு. எங்கே அந்த இந்தியாவில் கல் குடிச்சு தென்னங்கள் தென்னங்களோட இது பரவாயில்ல தெரியுமா? கொஞ்சம் நான் ஒரு கப் குடிச்சினாங்க. சைக்கிளை பார்த்தீங்களா? அப்படி அந்த வேலை சீ கொண்டு வா. நானும் இன்றைக்கு பார்த்துட்டு நீ இதுக்கப்புறம் தொழில் இறங்க கல் வேணுமாண்ணே? கல் எடுக்கப்புறம் இன்னும் போகணுமா? ஓ, அங்கே போவோம். வேண்டாம் முதல்ல சீவெல்லாம் முதல்ல சீவினா உங்களுக்கு கல் காணாது. அறத்துக்கு கல் காணாது கூட தேவை. நான் சும்மா அப்படியே லாலே லாலா. எந்த மரத்தில் ஏற போறீங்க? இதில் ஐயா கமரா எல்லாம் கூட்டி அனுப்புகிறேன் நான். அப்படியே அந்த மூலையில் வச்சு இப்படி மூலையில் வச்சு எப்படி என்ன சொன்னால் இந்த மாதிரி இப்படி தானே இந்த மாதிரியில் எப்படி வைக்கணும். மற்றது கேமரா ஆன் பண்ணி கேமரா துடைச்சி போட்டு அது இனி விழாது. சரியா விழாது இதெல்லாம் கையாது. ஓகே, அவ்வளவுதான் வெயில. இப்போ அந்த இதை ஒன் பண்ணிவிடும் கேமரா. எங்கே இந்த டிஸ்பிளே? அது தேவை. டிஸ்பிளே தேவை. டிஸ்பிளேயில் பார்க்கணுங்க. டிஸ்பிளே ரெக்கார்ட் ஆகும். டிஸ்பிளேயும் கொண்டு டிஸ்பிளே காருக்கு கிடக்குறா. ஓகே, சரியா ரெக்கார்ட் ஆகி தேவை. அப்போ இது கொஞ்சம் அரைக்காம பார்த்துருந்தீங்களா? சரியா சரி சரி அவ்வளோதான் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஐயா வந்து வேறு தயாராகிட்டார். அதாவது எந்த பெரிய மரம் வேணே. நாலு முட்டிக்கிட்ட வச்சிருக்காரு உங்களோட. இந்த இப்படி எப்படி நிற்கிறான்னு பாருங்களா வட்டி இது. இந்த அடுத்து ஊத்துறாரு பாருங்க.
பார்த்தீங்கன்னா கடல் எடுத்து இருக்கிறார். எல்லாமே உடன்கள். இந்த ஒட்டுறாரு கண்ணோட போய் இந்த ஒட்டுறார். அதை எடுத்துட்டு அதில் இந்த கல்லை திரும்ப ஊற்றிட்டு திரும்ப அதை கொழி விடுறாரு. இன்னும் நிறைய முட்டி இருக்கிறாப்பா. 1 2 3 4 5 ஒரு போத்தல். ஏனையா போத்தல் வரையா முட்டி வரையா கட்டிக்கியர்? முட்டி போடணும்னா முட்டி இல்லை வேண்டவணும். அதுக்காண்டியனே எப்படி நின்று எடுக்கிறாரு வரும். ஐயோ உண்மையாக வந்து அது உயரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வரும் உயரத்தை. இந்த அளவு பெரிய மரம் பா எங்கே நிற்கிறார் மனுஷன். அதுல ஏன் மட்டையெல்லாம் குறைவா இருக்கு இந்த மரத்துல. அதான் கீழே இந்த மட்டையாங்க அதை அறுத்து கிடக்க. நீங்க வட்டி எடுக்கிறீங்க? ஓ அப்பா கல் வடியும் இல்லை வாட்டை வடியா வாடியாரா? இந்த பார்த்தீங்களா வடி எடுத்து ஊத்துறாரு. இந்த பார்த்தீங்களா அழகா எடுத்துட்டு திரும்ப அதை வந்து சொல்லுவார் உள்ள. அதெல்லாம் அப்படியே அந்த கயிறெல்லாம் அப்படியே கட்டி கட்டி வச்சுருவாங்க. இப்படியெல்லாம் கட்டி கட்டி வச்சு அதோட அடுத்து பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது தான் பெரிய இதுனே. கலக்கிட்டா அப்படி ஊற்றும். பிடிச்சி விடுறாங்க. நல்ல பனைன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு எடுக்கலாமா. ஆனால் வந்து சில பனைகளில் வந்து அதுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நேரத்தோடு அது அப்படி வளர்ந்து வரைக்குள்ளே அதை கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை கட்டி விட்டு ஒரு 2-3 நாளையாலேயோ கொஞ்சம் நாளையாக திரும்ப அந்த பானை வைக்க தொடங்குவாங்களாம். அப்புறம் பானையில் வைக்கிற காலையில் வந்து அந்த கல் எடுத்து ஊற்றிட்டு திரும்ப அதை அறுத்துட்டு திரும்ப கட்டிட்டு போவாங்க. இப்போ தான் சரி இப்போ ஒரு பானையில் எடுத்துட்டு அது இறங்க போகிறேன் ஐயா இறங்குறேன். கல் இறக்கப்படுது லைவாக உடன்கல்லுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்றதே சொல்கிறேன். கல் குடிக்க போகிறாரா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முதல் கல் குடிக்க வரா இல்லையான்றதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லை உண்மையில் வந்து பனங்கல்ன்றது வந்து விஷயம் எனக்கு தெரியாது. பனங்கல்ன்றதோ மட்டக்களப்பில் இல்லையா? மட்டக்களப்பில் பனங்கல் இல்லைடா. மட்டக்களப்பில் வந்து இது என்ன தென்னங்கல் இருக்குது. தென்னங்கல் அந்த நிறைய இந்த பூசை இருக்கிறதுக்கு இந்த பயன்படுத்துவாங்களா. அதை தாண்டி இப்போ தெரிந்தேன் இந்த நிறைய மற்ற அந்த அல்கோல் தொடங்கினதுக்கு பிறகு வந்து இப்படியான விஷயங்கள்லாம் சோமம் அதெல்லாம் தொடங்கின பிறகு இதெல்லாம் குறைஞ்சி போயிட்டு இந்த ஐயா இறங்குறேன். அம்மா ஒரு பனையில் ஏறி எடுத்துகிட்டு வரதில் உயிர் போயிடும் போது பார்க்கைகள். எடுத்தாச்சா? ஓ
இப்போ ஒரு பனையில் எந்த அளவுக்கு வந்திருக்கும்? இப்போ 60 கல் வந்து பாப்போம் எப்படி இருக்கும் இந்த இப்போ உடனடி இறக்கிட்டு வந்த கல்ல ஃபுல்லாக இருக்குது போல இருக்கு. 60 இருக்குது, 70 இப்போ 60 இருக்குது. 6 பத்தல் இருக்குது இதுக்குள்ள. இல்லை 60 கல் இருக்காங்க என்ன இல்லை ஆனால் இது மணக்கலடா கல் அவ்வளோ பெரிய இது மணக்கலே. இதனாப்பா வைக்கத்தான் அது கேஸ் ஏறி புளிக்கும். புளிச்சா அப்புறம் இதில் அல்கோல் தன்மை இது இப்போ கொண்டு வச்சா ஒரு 8-9 மணி ரூபா பிடிக்க வலிக்கும். புளிக்க வலிக்கிட்டுரும். இப்போ குடிச்சா இந்த பிரச்சனை இப்போ குடிச்சா இனிக்கும். இனிக்கும். சரி இதுல இருந்து பதநீர் சுண்ணாம்பு பூசி எடுக்கிறோம். ஓ சுண்ணாம்பு தான் இருக்குது. இங்கே பதநீர் எடுக்கிறீங்களா? எடுக்கிறோம். எடுக்கிறது பதநீர் ஒரு அல்கோலும் இல்லை டேஸ்ட்டும் என்ன அது அல்கோல் அது என்ன 17 அது பனங்கடி காய்ச்சல். 17 எப்படி எடுக்கிறது? இது எப்படி இதெல்லாம் எடுக்கிறோம். அது வந்து அப்படி இந்த சுண்ணாம்பு அதுக்காக சுண்ணாம்பு இருக்குது. அது சுண்ணாம்பு முட்டைக்கு போட்டு விட்டால் 17 மாதிரி வரும். அதை கொண்டே சங்கத்தை கொடுக்க சங்கக்காரர் பனங்கடிக்காக ஆகும். அது பதநீரையும் குடிக்கலாம். எதுக்கு விலை கூட இப்போ அதுக்கு கல்லுக்கா இல்லை பதனி இருக்கா? ரெண்டுக்கும் ஒரு விழா ஒரே விலை. அப்போ அதுலேருந்து நீங்கள் இதே கொடுத்துருவீங்க. நாங்கள் இப்போ போனால் பதநீர் குடிக்கலாம். அந்த எங்களுக்கு இடம் தெரியும் எங்கே இருக்குண்டு. சாவச்சேரி இல்லை இங்கே பண்டத்துலேயே பேம் இருக்குது. அதனால் இப்போ இங்கே ஒரு இன்னும் போட இல்லை. இல்லை நாள் கிடாக்கு. சரி வாங்க. இப்போ கலைக்க இல்லையா உங்களுக்கு மரம் வருது வந்திருக்கீங்க? நான் 30-40 வருது. எத்தனை மரம் வருது இப்போ? 2 மரம். 2. எவ்வளோ பேர் அடுத்த மரம்? ஃபுல்லாக செய்யுது. கீழே இருந்தோட பச்சையாக இருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா ஐயா வந்து புலா செய்து தர போகிறார். புலா தான் இதை பேர் என்ன? புலா 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 அப்பா சொன்னாலும் இது சொல்லுவாங்க. அந்நேரம் இந்த ஃபுல்லாக ஆட்டி தான் குடிப்பாங்களே. ஓ எப்படிங்க அந்த பழைய ஆக்கள் தான் அந்த காலத்தில் இப்படி எல்லாம் புலாக்கள் தான் அந்த நேரம். இப்போ எல்லாம் நல்ல கூர் கத்தி என்ன கத்திய கூரை வாங்க எப்படி விட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கல் இந்த கலரை பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி எப்படி ஊத்துறாரு வரும். புளிச்ச கல் வெள்ளை கலர்ல இருக்கு ஐயா. ரெண்டு எல்லா கல்லும் இதே கலர் தானோ? எல்லாம் தெரியாது. இதே கலர் தானே என்ன? தென் ஐயா புலா செய்து தந்தவரோ? புலாவையும் தந்தார். இப்போ புலாவில் கல் குடிக்க போறீங்க? புலாவெல்லாம் கல் குடிக்க போகிறோம். இதால் ஊற்றமா அதில் தனியாக ஒரு புரியும் பவுடர் ஓட்டு அடிச்சு வச்சிருக்காரு. அதான் அந்த இதுகள்டா உள்ள தூசு துணிகள் எல்லாம் இருக்கிறது தானே? அதுகள் எல்லாமே வராம அந்த இப்படியே இப்போ ஒரு போத்தல் கணக்கு தானே சொன்னேன். நீங்கள் 2 இல்லாட்டி எப்படி அது இந்த கணக்கு நீங்கள் கொடுக்குறது வந்து இது ஃபுல்லாக 2 போகுது. இது ஃபுல்லாக வந்த ஓகே ஓகே. கல் ஊதுங்க பாப்போம். இப்போ தான் மணக்கு அப்படியே அப்படியே இறக்கைகள் வந்து மணக்கு இல்லை. இப்போ தான் மணக்கு. சரி அப்படியே அப்புறம் ஒன்று விட்டேன். ஓகே 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 ஓகே. உடனே கட்டி தந்துவரோ? இப்போ சொல்லிச்சு கட்டி வந்து மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாரும் வந்து முதல்ல குடிச்சு பார்க்க போறேன்னு எப்படி இருக்கு அதையும் தப்பா சொல்லுவாங்க. அதான் பாருங்க டெய்லி அந்த ஒவ்வொரு நாளும் குடிக்கிறீங்க. லடிதுக்கு மேலே குடிச்சுங்க டெய்லி இல்லை தானே? இன்றைக்கு தானே குடிக்கிறேன். காவேண்டா குடிப்பேன். இளநீ மேலே தான்டா இருக்கு. ஆசையா இருக்கடா அப்போ கல்லை பார்க்க. இப்போதான் இந்த மனம் வருது. குடிச்சிட்டான் கல் குடிச்சிட்டான் இனிக்குதுடா இனிக்குதானே? அப்படி அங்கே ஒரு கல் குடிச்சாரா கொஞ்சம் புளிப்பு தண்ணியோட இருந்தாடா. இனிப்பா இருக்குண்ணே. நீங்க வேற போய் அடுத்து வருது தொல்லைகள் வந்து நீங்கள் யோசிப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ குடிச்சு பார்த்தவங்களும் சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த முதலாவது எடுக்கிற கல் வந்து இப்போ ஒன்றுமே ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. ஆனால் அந்த
அவர்த்த வச்சு மணக்கல, இதில் கொஞ்சம் லைட்டாக மனம் வருது. ஆனால் இப்போ எப்படின்னா அந்த அங்கே வந்து அந்த தென்னங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமி சீரன்னு சொல்லுவாங்களே, அங்கே வந்து இந்த முன்னுக்கு வந்து இப்படி வாசல் எல்லாம் ஊற்றுவாங்க. அப்போ நல்ல மனம் அடிக்கும். அப்போ நான் சொல்லி என்ன இப்படி மணக்குது இப்படி குடிக்கிறாங்கன்னு சொல்லி இதுவும் டைம் போக இப்போ ஒரு இதுக்கு பிறகு 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மனம் எடுத்துருமா. இதை கொஞ்சம் 8 மணிக்கு மேலேண்டா அதை வைக்க வைக்க காற்று பட புளிப்பாகி கொண்டே இருக்கு. இந்த குடிங்க நீங்கள் கொஞ்சம் அப்படி இருக்குண்ணே. இல்லை உண்மையாக வந்து சொல்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த இளநீ டேஸ்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு தெரியல எப்படி இளநியோட சின்ன ஒரு புளிப்பொண்டு இருக்குது. என்ன அப்படி இனிப்போட சின்ன ஒரு புளிப்பொண்டு கிடக்குது. என்ன சட்டப்படியா அப்படி ஒரு கருவாட்டு புரியுது என்ன ரசிச்சு குடிக்காண்டு யோசிப்பாங்க. இல்லை உண்மையாக வந்து அப்படி அந்த அளவுக்குலாம் இல்லை. நாங்கள் படங்களில் பார்க்கல இந்த கருவாடுகளை எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி குடிக்கிறவன் அதான் கேட்குறேன். ஆனால் உண்மையிலே இந்த புலா கட்டி போட போறீங்களா? அது ஊற்ற விடு. என்ன இதுதானே அது இதடா முறை மண்டியில் வட்டுட்டு முறையடா லைவா. அதாவது இப்போ எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே ஐயா வந்து பனங்கல் இறக்குறார். அதை அப்படியே நாங்கள் வாங்கி ஒரு ஊற்று குடிச்சு பார்க்குறோம் அப்படி இருக்குண்டு. முதலாவது ஓகே கூட ஊற்றாது. புளிப்பு தன்மை தான். புளிப்பு சாதுவாக ஒன்றுமே தெரியல. அதான் சொல்றேன், அந்த இளநீ குடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன புளிப்பு ஒன்று இருக்கு. அந்த இப்போ நாங்கள் தெரியல. இப்போ கொக்கோ கோலாவை நல்லா கேஸ் ரங்க விட்டு குடிப்போம். கேஸோட குடிச்சா அப்படி இருக்கும், இனிப்போட சேர்ந்து கேஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இது அப்படியே இருக்குது. பின்னால வந்து இப்பயும் ஐயா இறக்கி கொண்டு தான் இருக்கிறார். உண்மையிலே இது வந்து அவ்வளோ பெரிய புளிச்ச தயிர் மாதிரி. என்ன அப்போ அதை சொல்லலாம், இதுதான் நான் இங்கே வந்தேன்னு யோசிச்சோம். சரியா புளிச்ச தயிர் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த குடிச்ச பாய கூட அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் தெரியலை. கூட குடிச்சா தான் இந்த அல்கோஹால் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சொல்லி. ஆனால் இதை பார்த்துட்டு நிறைய பேர் போய் ட்ரை பண்ணி பார்க்கல. இப்போ சொல்லுவாங்க வந்து இந்த வீடியோ போட்டவங்க வந்து முன்னுதாரணமாக இருக்கிறீங்கள இப்படியான வீடியோக்கள் போடுறது. நாங்கள் போடுறோம் வருத்தக்காரருக்கு, நீங்கள் வருத்தக்காரர். அதாவது அதை தாண்டி வருத்தக்காரன்டா எதை சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது வருத்தக்காரன் நான் சொல்லல, அதாவது உங்களுக்கு ஏதாவது அம்மாள் வருத்தமோ அந்த காலத்தில் அம்மாள் வருத்தம் அந்த மாதிரி வரைக்கும் இந்த மாதிரி கல்லு தானங்களுக்கு தந்தவ நடிக்க இல்லை. உண்மையாக வந்து யாழ்ப்பாணத்தையோ அதை தாண்டி வந்து தெரியும் உங்களுக்கு வந்து நம்மளை தனி நாடுன்னு ஒன்று வந்திருந்தால் அது உண்மையிலேயே பனையை வச்சு கொண்டு தான் அடுத்த பிஸ்னஸே போயிருக்குன்ற மாதிரிலாம் வந்து நான் கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்டா பனையிலேருந்து வர வந்து எல்லாமே என்ன சொல்கிறேன் விற்பனை செய்யக்கூடியதும் அதாவது பயன் தரக்கூடிய ஒரு பொருள் தான் சொல்லலாம். வந்து தமிழ்நாட்டில் இந்த வீடியோவை பார்த்தா உண்மைக்கு வாங்கி கொண்டு இருப்பேன் சொன்னால் அங்கே கல் இல்லை, தடை கல் இல்லை தமிழ்நாட்டில். அப்போ வந்து உண்மையிலே வந்து தப்பான விஷயம் இல்லை. ஆனால் டெய்லியோ இல்லை இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேணாண்டா நாங்கள் வீடியோவில் சொன்னோம். நானும் இப்போ நிறைய அதாவது 3 வருஷத்துக்கு முந்தைய யாழ்ப்பாணம் ஃபஸ்ட்டு வரைக்குள்ள இந்த பனங்கள் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டுறான். வந்து அப்போ தான் ஒருக்கா ட்ரை பண்ணி அது சம்மந்தமாக வீடியோ போட முடிஞ்சு யோசிக்க கூட வந்து அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. அதான் இப்போ வந்து அந்த பனங்களில் வந்து நாங்கள் வாங்கி குடிச்சு பார்த்து நாங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய குடித்தா தான் சம்டைம் இது வருமானு சொல்லுவாங்க. அதிகமாக குடிக்க வேணாம். அது வந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் பனையில் கல் எடுக்கிறாங்கன்ற விஷயத்தை மாதத்தில் இருக்கா இப்படி இனிப்பான கல்ல குடிச்சிங்கன்னு சொன்னா உடம்புல இருக்க சின்ன சின்ன வருத்தங்கள் உங்களுக்கு கிளியரா இப்போ அதுக்காண்டி நீங்க டெய்லி குடிச்சா உடம்பே காலியாகி போடும். கல்லுக்கு விளம்பரம் பண்ற இல்ல நான் சொல்றேன் உண்மைக்கு ஐயா மாதத்துல இருக்கா குடிக்கலாம் தானே? இது மாதத்துல இருக்கா குடிக்கலாம், ஒவ்வொரு நாளும் குடிக்கலாம். நீ பிரச்சனை ஒவ்வொரு நாளும் குடிக்கலாடா. ஒவ்வொரு நாளும் குடிக்க அட்கோல் தன்மை போய் உங்களோட உடம்புல சின்ன சின்ன பாதிப்புல கொண்டு வரும். ஆனா இது உடனே இல்லை, உடனே இறக்குற கல்லு குடிக்க ஆராய்ச்சி விருப்பம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே சொல்லல நாங்க சொல்றது நீங்க குடிக்க வேண்டாம். இல்ல இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னா நீங்கள் உடனே இறக்குற அதாவது இது வச்சா தான். இப்போ ஐயாவும் சொன்னது வந்து இப்போ இறக்குற ஒரு 5 மணி இது 8 மணிக்கு மேலே ஆகும்னு சொல்லி சொன்னால் புளிச்சிடும். அது கொஞ்சம் இது என்ன சொல்றது அந்த வரித்தன்மையை கொண்டு வரும். அப்படி வருகின்ற கொஞ்சம் தள்ளாட்டு தன்மையை கொண்டு வரும். தள்ளாட்டு தன்மை அந்த இதுக்கு இதை பார்க்க குடிச்சு திரிவாங்களே அப்படி. அப்போ வந்து நேரத்தோட உடனே குடிக்க விரும்புவாங்க. அப்படி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் உடனே இறக்குறதால நீங்கள் குடிச்சு பார்க்கலாம். அப்போ உடனே வந்து இப்போ இது வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்டாக எனக்கு தெரியலை. இது உண்மையாக வந்து அந்த பனையில் ஏறி எப்படி கல் எடுக்கிறாங்கன்றதுலேருந்து கல் எப்படி இருக்குன்றது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். உண்மையிலே நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்க வயதானவர்கள் குடிச்சு பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்க உண்மையிலே வந்து பணங்கள் வந்து பிரச்சனை இல்லையோ எத்தனை நாளைக்கு ஒருக்கா குடிக்கலாம் எப்படி குடிக்கலாம் இல்லை எங்களுக்கு சில சில விஷயங்கள் தெரியாது. நாங்கள் அவசரப்பட்டு இந்த வாயவிட்ட மாதிரி வந்து விட்டுட்டு இருக்கல அது பணங்கள் எப்படி குடிக்கலாம்
எதுக்கு நல்லது எல்லாமே நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கொள்ள குடிக்க மாதிரி இருக்கும். அதான் வந்து இந்த வீடியோவில் தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க உங்களை இப்படி ஆகல் இப்படி ஆகணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு வீடியோ செய்யணும்ன்ற ஒரு ஆசை அதில் இருந்தால் இந்த வீடியோ வந்து எடுத்தது. இப்போ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க பனையில் எப்படி ஏறி அதை கல் இறக்கி கொண்டு வராங்கன்ட்டு. நம்ம வெளியிலேருந்து செஞ்சுட்டு போகிறோம் இத்தனை வருஷமாக ஏறி அதை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மாரி வந்து அதுவும் ஒரு தொழிலாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மற்ற அட்கோலை விட அதாவது அந்த வெளியில் விற்கிற அந்த அட்கோலை விட பெட்டர்ன்னு சொல்லலாம். இதை வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிறது ஏன்னு சொல்லி அதாவது சொல்கிறோம் அதில் அடிக்ட் ஆகி எப்படி ரோட்டாக கிடக்குறாங்க யோசிச்சு பாரு. அதில் உண்மையிலே வழி வரையிடாமல் எத்தனை குடும்பம் வந்து மண்ணாகி போய் கிடக்கு. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து கல் குடிச்சிருந்த குடும்பமாக அது மண்ணாக போயிருக்கா. இது விலையும் குறைவு. அப்போ வந்து இது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை. ஸோ அதான் தப்பாக கமெண்ட் பண்ணாங்க. அதை தாண்டி இந்த வீடியோக்கு பிறகு தான் அம்மா அப்பாக்களுக்கே தெரியும் நான் சொல்ல இல்லை ஒன்று வந்து அப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்க. பார்த்தா தப்பாக நினைக்காதீங்க ஒரு கதை சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தது மற்றபடி வர ஒன்றும் இல்லை. திருப்பி கொடுத்துருவோம் நாங்கள் வீடியோக்கு. டிஸ்க்ளைமர் ஒரு திரும்ப சொல்லி டிஸ்க்ளைமர் எங்களை பார்த்து ஒரு தரம் கள்ள குடிக்க வேண்டாம். எங்களை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இது வெறும் 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 வீடியோக்காண்டி என்ன குடிக்க வச்சு தமிழ் தான். பாய் பாய் டோய் அமுக டுமுக அமால் டுமால்